கொள்ளுங்கள். சின்முத்திரை. பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு. தாய்க்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து தந்தமைக்கு. தந்தைக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு. குருவுக்கு நன்றி, ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு. ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலே, அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே, சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே, உன்னை வணங்கி தொடங்குகிறோம். அருள்வாய் எமக்கு. மூச்சு காற்றின் மீது கவனம். அமைதியாக இருக்கின்றோம். இன்று ஆரோக்கிய தியானம். நமது உடல் உறுப்புகளில் எந்த உடல் உறுப்பு உங்களுக்கு ஆரோக்கியம் தேவை என எண்ணுகிறீர்களோ, அந்த உடல் உறுப்பில் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் தேவை என்று நாம் எண்ணுகிறோம், அந்த உடல் உறுப்பின் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். அந்த உடல் உறுப்பின் மீது துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் முழுமையாக பரவுகிறது. உங்களுடைய எண்ணம் முழுவதும் அந்த உடல் உறுப்பில் குவிந்திருக்கிறது. அந்த உறுப்பானது இப்பொழுது நல்ல இரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் எல்லாம் பெற்று சீராக இயங்குகிறது. அவற்றின் மீது உங்களுடைய எண்ண அலைகளை முழுவதுமாக செலுத்துகிறீர்கள். துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் முழுமையாக பரவி இருக்கின்றது. அந்த உறுப்பானது இப்பொழுது முழு ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் பெற்றிருக்கிறது. அந்த உறுப்பின் மீது நீங்கள் கவனம் வைத்து தியானிக்கவும். நமது எண்ண அலைகள் அதன் மீது முழுமையாக பரவுவதை உணருங்கள்.
நம்முடைய இந்த உடல் உறுப்பின் மீது நமது முழு கவனத்தையும் செலுத்துகிறோம். நம்முடைய எண்ண அலைகள் அந்த உறுப்பின் மீது முழுமையாக பரவுகிறது. அவற்றில் ஒரு நல்ல மாற்றம், துருவ நட்சத்திரத்தின் ஒளி ஆற்றல் அந்த உடல் உறுப்பில் இருந்த ஆரோக்கிய குறைபாட்டிற்கான நேர்மறை இல்லாத அந்த சக்திகளை எல்லாம் தனது ஒளியாற்றலால் ஈர்த்துக் கொள்கிறது. இப்பொழுது இந்த உடல் உறுப்பானது முழு ஆரோக்கியத்தையும் பெற்றிருக்கிறது. நம்முடைய உடல் உறுப்பானது நமது எண்ண அலைகள் மற்றும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றலால் இன்று பூரண நலம் பெற்றிருக்கிறது. இன்று முதல் அதிலிருந்து நாம் முழுமையான ஒரு ஆரோக்கியத்தையும் சக்தியையும் நாம் பெற்றிருக்கின்றோம். இன்று முதல் அது நல்ல ஒரு வலிமையான தன்மையை பெற்றிருக்கிறது. நாம் இப்பொழுது பூரண நலமடைந்திருக்கின்றோம். நமது உடல் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பெருளையும் நமது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்களில் எல்லாம் கலந்து இன்று முதல் நமது எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதம் பெற்று நாமும் நாம் பார்ப்பவர்களும் நம்மை பார்ப்பவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று வேண்டி தியானிக்கின்றோம். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் நண்பர்களுடைய உயிர் ஆத்மாக்கள் இரையாற்றலை அடைய வேண்டி நாம் பிரார்த்திக்கின்றோம். நமது தாய் தந்தையரை எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுடைய முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். அவர்களை எண்ணி நாம் தியானிப்போம். நமது வாழ்க்கை துணை எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுடல்கள் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெருளையும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். அவர்களை எண்ணி நாம் தியானிக்கின்றோம்.
நமது குழந்தைகளை வரிசை கிரமமாக எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுடைய முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் ஒளியாற்றல் முழுமையாக படர்ந்து அவர்கள் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றனர். உறவுகள் நட்புகளை எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுடைய முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் பெற்று பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றார்கள். சேவைகள் புரிந்தவர்களுக்கு நன்றி. பௌதீக பொருட்களுக்கு நன்றி. பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி. நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நாம் அன்பானவர்கள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்கள், சக்தி மிக்கவர்கள், சாதனையாளர்கள், செல்வ வளமுடையவர்கள், செல்வ வளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன். எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன். வாழ்க அன்புடன், வளர்க நன்றியுடன். நான் ஆரோக்கியமானவன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நான் தெளிவான முடிவுகளை எடுக்கின்றேன். நான் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கின்றேன். அனைவரிடத்திலும் நான் அன்போடு பழகுகின்றேன். எனக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்கின்றேன். நான் எடுக்கும் நல்ல முடிவுகளில் உறுதியாக இருக்கின்றேன். நான் தொடங்கும் நல்ல விடயங்களை தொடர்ச்சியாக செய்கின்றேன். அதிகாலையில் நான் எழுகின்றேன். என்னுடைய வாழ்வில் யோகா மற்றும் தியானத்தை தொடர்ச்சியாக செய்கின்றேன். என் உறவுகளோடு நான் அன்பாக இருக்கின்றேன். அனைத்து உயிர்களிடத்திலும் நான் அன்பாக இருக்கின்றேன். எனது குழந்தைகளிடத்தில் நான் அன்பாக பழகுகின்றேன். நான் அவர்களிடத்தில் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கின்றேன். நான் எதை சொல்கின்றேனோ அதை செய்கின்றேன். என்னுடைய வார்த்தைகளுக்கு நான் கட்டுப்படுகின்றேன். எனது வார்த்தைகள் உண்மையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கின்றது. நான் எப்பொழுதும் நேர்மறையாக சிந்திக்கின்றேன். நான் எப்பொழுதும் நேர்மறையான வார்த்தைகளையே பேசுகின்றேன். எனக்குள் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உணர்கின்றேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். நமது இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து உங்கள் உடல் முழுவதும் 3 முறை வருடிக்கொள்ளுங்கள். 1, 2, 3. இடது கையின் மீது வலது கை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக வந்து கொள்ளுங்கள்.
இன்றைய ஆனந்த விடியல் பயணத்துல அனைவரும் உற்சாகமாக காலை வணக்கம். இன்று ஒரு நல்ல எண்ண அலைகளோட நாம தொடங்கியிருக்கிறோம். உண்மையிலே இந்த ஆரோக்கிய தியானத்தை எல்லாருமே பண்ணி பாருங்க. நிறைய மாற்றம் இருக்கும். உங்களுக்குள்ளேயே நீங்க ஹீலிங் பண்ணிக்கிற மாரி அது. ரொம்ப மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த விஷயத்த பண்ணுனீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 11வது நாள் ஆனந்த விடியல் பயணத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து நம்முடைய ஒளி தியானம், நம்முடைய உடலை ஒளியாக்குவதற்கு துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி ஆற்றலை பெற்ற அந்த தியானம். அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சக்ராஸ் உடல்ல இருக்கக்கூடிய இந்த சக்ரா தியானம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிஜமாக்கும் தியானம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததா முதல் நாள் வந்து நாம் யார் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக். நம்மள பத்திய ஒரு புரிதல். இதுவரைக்கும் நம்ம அப்படி என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நாம்னா நம்ம தான் நமக்குன்னு சில அடையாளங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே தூள் தூளா நொறுங்கி போய் எதுவுமே இல்ல. நான்ங்கிறது ஒரு ஆன்மா. என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு ஆன்மாக்கள் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்குள்ள வந்துடுச்சு. இந்த ஆன்மா வரும்பொழுது, இது எத்தனை முறை பிறப்பெடுத்திருக்கிறதோ, அத்தனை முறை இருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளும் இதோடு வந்துட்டே தான் இருக்குது. அதுக்கு பேரு எண்ண பதிவுகள். அது ரொம்ப அது வந்து ஒரு அழிக்க முடியாத உண்மையான பதிவுகளா இருக்கிறதுனால, அதை சுற்றிலும் இந்த பிறப்புல நாம எடுத்துக்கிற எண்ணங்கள் எல்லாம் வெளிப்புற எண்ணம் என்றும், ஆழ்மனம் என்றும், அந்த வெளிமனம் நம்மள நம்மள வந்து கட்டுப்பாடுகள்ல வச்சிருக்குது. அது என்ன சொல்லுதோ அத அது அது பக்கம் அத வந்து வழி நடத்துது. இது இயல்பாகவே எழுகிறது. அதாவது ஏன் இது வெளிமனம் இப்படி பண்ணுது சார்? அப்படின்லாம் கேட்கக்கூடாது. வெளிமனம் ஏன் இப்படி பண்ணுது? கடவுள் ஏன் இப்படி பண்றாரு? கடவுள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டார். புரியுதுங்களா? கடவுள நீங்க நல்லா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் ஏன் இப்படி பண்றாரு? நம்மள ஏன் பொறக்க வைக்கிறாரு? நம்மள ஏன் இப்படி அப்படிலாம் அவரு பண்ணல. ஏன்னா, கடவுளே நீங்க தான். அந்த கடவுள்லேருந்து வெடிச்சு சிதறின சிதறல்கள் தான் இந்த அத்தனை ஆன்மாக்களும். இந்த ஆன்மாவுக்கு இயல்பாகவே என்ன இருக்குதுன்னா, மீண்டும் அதே இடத்த அடையணும். அந்த கடவுளையே போய் அடையணுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துலேருந்து முயற்சி பண்ணுது. அந்தந்த ஆன்மாக்கள் முயற்சி பண்ண ஆரம்பிக்குது. இப்போ ஒருத்தங்கள கொண்டு போய் தண்ணிக்குள்ள அமுக்குனா என்ன பண்ணுவோம்? இயல்பாகவே நம்ம வெளியில வரதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். இதே மாரி தான் எல்லா உயிரும். ஒரு சின்ன புழுவ போய் நீங்க அமுக்கி பார்த்தா, அது அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு தானே வழி தேடுது. ஒரு சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் கூட அது என்ன பண்ணுது? அது மாரி தானே பண்ணுது. அப்ப இதே தான் அந்த ஆன்மாவோட இயல்பு. அது முன்னேக்கி வளரணும். அதனுடைய அதனுடைய அந்த இது வந்து மறந்துருச்சு. அப்ப இந்த வெளி மனசு இங்க வந்த உடனே அது என்ன பண்ணுதுன்னா, சில விஷயங்கள நம்புது. இதுதான் அப்படின்னு நம்பி, அத நோக்கி தான் உங்கள அது எடுத்துட்டு போகும். அத எது அத அத பார்த்து தான் எடுத்துட்டு போகும். நீங்க ஒரு ஞானம் பெற்று, ஒரு நல்ல ஒரு புரிதல் கொண்டதுக்கு பிறகு, நீங்க அந்த வெளிமனத்தையும் இயக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெளிமனதினால பெறக்கூடிய அறிவும், இந்த ஆழ் மனதினுடைய வழிகாட்டுதலும் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கும். ஒருவேளை அது முடியாத பட்சத்துல தான் நீங்க வெளிமனத்த விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஆழ் மனச மட்டும் புடிச்சுக்கோங்கன்றதுக்கான ரீசன் அதுதான். அதுல உள்ள அறிவு வந்து சில நேரங்கள்ல வந்து என்ன பண்ணும்னா, ஆன்மீகத்துக்கு எதிராகவே நம்மள அழைச்சிட்டு போகிற சூழல் இருக்குது. அதனால தான் நம்ம அத அப்படி பண்றோம். அடுத்ததா பிரபஞ்ச மனம்னா என்ன? இந்த பிரபஞ்சம் முழுவதும் எண்ண அலைகள் நிறைந்து இருக்குது. அதுல நாம எந்த அலைவரிசையில இருக்கிறோமோ, அத நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்ததா ஈர்ப்பு விதினா, நாம ஏதோ ஒரு விஷயத்த 3 மந்திரங்கள் சொல்லிக் குடுத்திருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்த நாம வந்து தொடர்ச்சியாக, தெளிவாக, சரியா கேட்கிறோமோ, அத நம்புறோமோ, பெற்ற உணர்வுதல இருக்கிறோமோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அது வந்து சேர்ந்துரும். சரிங்களா? அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆழ்மன தியானம். சரிங்களா? ஆழ்மன தியானம் பார்த்தோம். பிரபஞ்ச தியானம் பார்த்தோம். இப்போ ஆன்மான்ற ஒரு விஷயத்த பத்தி பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்த்துட்டோம்னா, இந்த உடல். இந்த உடல் எப்படி? இந்த உடல்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது? இந்த உடல நாம நல்லா வச்சுக்கணுமா? வேண்டாமா? இந்த உடல் நமக்கு சரியான முறையில இத பயன்படுத்தணுமா? வேண்டாமா? இல்ல, இல்ல நான் ஆன்மா. நான் எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த உடல்ல தான் அந்த ஆன்மா இருக்குது. இந்த உடல வச்சுக்கிட்டு தான் அது பயணம் பண்ணணும். அப்ப இந்த உடல எப்படி சரியா வச்சுக்கிறது? இந்த 3 பேர் ஒண்ணா இருக்கணும் இங்க. ஆன்மா, உடல், ஆழ்மனம். இந்த 3ம் ஒண்ணா இருந்துச்சுன்னா, இந்த உடல் ரொம்ப அழகா, சூப்பரா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இந்த 3 பேர்ல ஏதாவது ஒருத்தங்க சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா,
இந்த 3 பேர்ல ஏதாவது ஒரே ஒரு விஷயம், அதாவது நம்ம வந்து ஏதாவது வந்து நம்ம சரியில்லாம இருக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா கூட, அந்த விஷயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியில்லாம போகும். ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு, அந்த உடல்லயோ, அல்லது மனதிலயோ, அல்லது அ ஆன்மாவுலயோ, இந்த முன்னேற்றங்கள் இல்லாம போகும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல, அந்த மாரியெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான், இந்த 3ஐ பற்றிய அறிவு. இந்த 3 பத்தியுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்படி நம்ம கையாள்றது? ஒவ்வொன்னையும் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப அழகா இந்த வாழ்க்கைய எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த பார்ட்ல நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். முதல் நாள் வந்து மனித உடல பற்றி பார்த்தோம். அடுத்த நாள் வந்து அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐம்புலன்கள், பஞ்சேந்திரியங்கள பத்தி பார்த்தோம். அடுத்த நாளும் அதுல உள்ள மிச்சங்களெல்லாம் எல்லாமே பார்த்திருக்கோம். அந்த பஞ்சேந்திரியங்கள முழுமையா 2 நாட்கள் பார்த்துட்டோம். இப்போ நாம வந்து நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மள பத்திய ஒரு தற்சோதனை பண்ணிக்கிறது. இந்த இந்த உடல்ல வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த உடல்ல ஏன் இந்த பிரச்சனை வருது? இந்த உடலுக்கே அறிவு இருக்கா இல்லையா? உடலுடைய மொழிய நம்ம கேட்கிறோமா இல்லையா? உடலுக்கு அறிவு இருக்கு. உடலையே அது வைத்தியம் பண்ணிக்கிறோம். ஏன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுலேருந்து யாரு நீங்க தான் பார்த்து எடுத்து அனுப்புறீங்களா? இந்தந்த சத்து, இந்தந்த சத்துன்னு அனுப்புறோமா? ஏதோ எடுத்து போடுறோம். அதுவா என்ன பண்ணுது? எல்லாத்தையுமே பிரிச்சுக்கிடுது. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எவ்ளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? 1,00,000 முறைக்கு மேல இதயம் ஒரு நாளைக்கு துடிச்சிட்டு இருக்குது. சரிங்களா? அதே மாரி 6,00,000 மைல் நீளமுள்ள இரத்த நாளங்கள்ல இந்த 6,00,000 மைல் நீளமுள்ள இரத்த நாளங்கள்ல வந்து இரத்த சுழற்சி நடந்துட்டே இருக்குது. அது மாரி இதெல்லாம் நம்மளுடைய எந்த விதமான முயற்சியும் இல்லாமலே தானாவே நடக்குது. அப்ப இவ்ளோ பெரிய விஷயம் வந்து எல்லாமே தானா நடக்குது அப்டின்னா, அது எவ்ளோ பெரிய ஆற்றல் அங்க இருக்குது. எவ்ளோ பெரிய அறிவு இருக்குது. நம்மளுடைய உடலுக்கு எப்படிப்பட்ட அற்புதமான அறிவு இருக்குது. சின்னதா ஒரு விஷயம் உள்ள போனா கூட அத வெளியில அனுப்பணும்னு நெனைக்குதுல்ல. அப்ப அத நாம என்ன பண்றோம்னா, நம்ம பண்ற வேலை என்னன்னா, அது எதெல்லாம் வேண்டான்னு வெளியில அனுப்புதோ, அதையெல்லாம் தடுக்கிறதுக்கான வேலைகள நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு தெளிவான புரிதல் வந்துனா, ஒரு பயம் இருக்காது. நீங்க ஏன் பயப்படணும்? எதுக்கும் பயப்பட வேண்டியது. உங்க உடம்பே நல்ல அறிவு. அந்த அறிவுக்குள்ள இருக்கிற நீங்க யாரு? இறையுடைய ஒரு துகள். இறை ஆற்றல். அப்ப அதுல எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்? அது மிகப்பெரிய சக்தி. அது பல பிறவிகள்ல பல அனுபவங்கள பெற்ற சக்தி எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. அது நெனச்சா உடனடியாகவே சரியான அலைவரிசையில இருந்தா, அந்த இறை ஆற்றலோட அது தொடர்பு கொள்ள முடியும். அப்ப இவ்ளோ ஆற்றல் பொருந்திய ஒருத்தர் தான் யாரு அப்டின்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே. இந்த உணர்தல் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ, இந்த உணர்தல் எப்ப வருதோ, அப்ப தைரியமா அந்த மனிதர்கள் அவங்க வாழ ஆரம்பிச்சுடுறாங்க. இது யாருக்கெல்லாம் இல்லையோ, ஒண்ணு என்ன நடக்குதுன்னா, அந்த மாரி வாழ ஆரம்பிச்சவங்க வந்து, ஆம் அன்பை சார்ந்து, பொதுநலம் சார்ந்து அவங்களுக்கு வந்து 4வது சக்கராசனம் ஆக்டிவேட்ல ஆயிடுச்சுன்னா, அவங்க இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஆன்மாக்களா மாறிடுவாங்க. இந்த மாரி தைரியமான ஆன்மாக்கள் ஒருவேளை 4வது சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகல. 3க்குள்ளேயே தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற எல்லா ஆன்மாக்களையும் டாமினேட் பண்ணி, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, மற்ற விஷயங்களுக்கோ இவங்கள எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. புரியுதுங்களா? அதுதான் நடந்துட்டு இருக்கிற சூழல். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்ப அதுதான் வேணும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பண்றோம்? அப்படிங்கிற எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டே வந்திருக்கோம். அப்ப இந்த உடல்ல வந்து நாம நம்மளுடைய உடலே நம்மளுக்கு வைத்தியம் பார்க்கும். நம்மளுடைய உடலுக்கே எல்லா ஆற்றலும் இருக்குது. எல்லா அறிவும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த உடலை வந்து நாம எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும்? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சரியான உணவுகள எடுத்துக்கணும். நம்ம சரியான விஷயங்கள மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப இதுல சில பேர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை ஐட்டம்லாம் எடுத்துக்க வேணாம். சீனி, மைதா இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. ரொம்ப அதெல்லாம் ஏன்னா, அது இயற்கைக்கு மாறானது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மாரி ஒரு இத எடுக்கும் பொழுது, மைதாலாம் எடுக்கணும். இப்ப நம்ம புரோட்டா சாப்பிடணும்னு எங்களுக்கெல்லாம் தோணுதே, திடீர்னு ஆசை வருது. என்ன பண்றது? ஒரு வருஷத்துல 1 தடவையோ, 2 தடவையோ எப்பயாச்சும் எடுக்கிறீங்கன்னா, எடுங்க, விட்டுருங்க அத பத்தி. உங்களுடைய ரெகுலர் உணவு முறைகள்ல அது வரக்கூடாது. ரெகுலரான வாழ்க்கையில, தொடர்ச்சியான வாழ்க்கையில அது வரக்கூடாது.
ஆடியோ கிளியரா இல்லைங்களா? விட்டு விட்டு வருதா? மத்தவங்களுக்கு ஆடியோ கிளியரா இருக்குதா? ஒருத்தங்க போட்டுருக்காங்க. இல்ல எல்லாருக்கும் அப்படி இருக்குதா? ஆடியோ கிளியரா இருக்குதுங்களா? கிளியரா இருக்குன்னா, கிளியர்ன்னு போடுங்க. ஓகே. அத கவனம் செலுத்த வேணாம். அது தானா வரும். சரியாகும். ஓகே, ரைட். அப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன அப்டின்னா, நம்மளுடைய அந்த புரிதல், நமக்குள்ள ஒரு புரிதல், நம்மளுடைய உடம்பு நம்மள எல்லாம் சரி பண்ணிக்கும் அப்டின்னு சொல்லக்கூடிய அந்த புரிதல் நமக்குள்ள வந்துருச்சு அப்டின்னா, நாம ரொம்ப தைரியமா ஆயிடுவோம். சரிங்களா? நம்ம வந்து தைரியமான நபரா மாறிடுவோம். உடல் குறித்த ஒரு பயம் இருக்காது நம்மகிட்ட. அத வச்சு நம்மள்ட்ட யாருமே எந்த ஒரு வணிகத்தையும் நம்மள பண்ண முடியாது. சரிங்களா? நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு புரிதலுக்கு தான் நேற்றைய வகுப்ப நம்ம அத குடுத்திருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம என்ன மாதிரியான உணவு முறைகள நம்ம எடுக்கிறது, எப்படி எடுத்துக்கலாம்? அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன மாதிரி உணவுகள எடுத்துக்கணும்? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சாத்வீக உணவு, அறுசுவை உணவு இருக்குது. அடுத்து இயற்கையான உணவு முறைகள் இருக்குது. சத்துக்கள் நிறைந்த உணவு, ஆரோக்கியமான உடலுக்கு, இந்த ஆரோக்கியமான குறைபாட்டிற்கான காரணம், நன்றி உணவு, அன்பு உணவு. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது, எந்த உணவ எடுத்துக்கிறது நாங்க? இப்ப உணவுல எ சைவ உணவு இருக்கு, அசைவ உணவு வகை இருக்குது. சில உணவுகள நம்ம நெறைய பேர் எடுக்கலான்றாங்க, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா, அந்தந்த நபர்களை சார்ந்தது. ஏன்னா, ஒரு ஒரு ஆன்மாவுக்கும் என்ன குடுக்கப்பட்டிருக்குன்னா, தற்சுதந்திரம் அப்படின்னு ஒண்ணு குடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு குடுக்கப்பட்ட தற்சுதந்திரத்துல தலையிடுறதுக்கு யாராலயும் முடியாது. சரிங்களா? அது நீங்க தான் முடிவெடுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து உங்கள ஒருத்தர் சொல்றாரு, "நீங்க வந்து அசைவ உணவு சாப்பிட்டா கெடுதலுங்க" அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அசைவ உணவு ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க ஆனா சாப்பிட்டா கெடுதல் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த எண்ணத்தோட அத சாப்பிட்டீங்கன்னா, அது என்னவாகும்னா ரொம்ப கெடுதலா தான் மாறும். ஒருவேள ஆனா அவர் சொன்னதுக்காக நிறுத்துறீங்க நீங்க. ஆனா நிறுத்திட்டீங்கன்னா, அது மேல ஆசைய வச்சுக்கிட்டே நீங்க நிறுத்திட்டு இருந்தீங்கன்னாலும், அதனாலயும் கெடுதல் தான். இப்ப அது எந்த நிலையில வரணும் அப்படின்னா, உங்களுடைய ஆன்மா வந்து முன்னேற்றம் அடையணும், இறைநிலையை நோக்கி போகணும் அப்படின்னா, நீங்க சாத்வீக உணவுக்குள்ள வந்தா தான் அது நடக்கும். அதாவது உங்களுக்கு மற்ற உயிர்கள்ல நம்ம கொன்னு தான் சாப்பிடுறோம். அந்த மாரி இருக்கிறது ஒரு பாவமான செயல் அப்படின்றது எப்ப உணர்வீங்கன்னா, உங்களுடைய 4வது சக்கராவுக்கு நீங்க வளர்ச்சி பெறப்ப தான். அதாவது அநாகத சக்கராவுக்கு எப்ப வந்து வளர்ச்சி பெறுகிறோமோ, அன்னைக்கு தான் அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு அப்பதான் அந்த இயற்கை உணவு மேல நாட்டமே வரும். இயற்கையான உணவுகள சாப்பிடணும், காய்கறிகள சாப்பிடணும், பழங்கள சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் எப்ப வரும் அப்படின்னா, எப்ப உங்களுக்கு வந்து அநாகத சக்கரம் வந்து முழுமையான முழுமை நிலை பெற ஆரம்பிக்குதோ, அதாவது அந்த அத டச் பண்றீங்களோ, டச் பண்றப்பயே அந்த எண்ணம் வந்துரும். அத நீங்க லேசா தொடுறப்பயே அந்த எண்ணம் வந்துரும். அத வந்து தொடுறன்னா நீங்க நீங்க தியானம் பண்றதுனால கிடையாது. உங்களுடைய ஆன்மாவுல அந்த புரிதல் வந்துட்டே இருக்கணும். அந்த ஆன்மாவுல அந்த புரிதல் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, அந்த நிலை வர்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளேருந்தே ஒரு எண்ணம், ஒரு குரல் கேட்கும். வேண்டாம் நமக்கு, அது வேணாம், இதையே எடுப்போமே அப்படின்னு தோணும். அப்ப நீங்க முழுமையான ஒரு முடிவு எடுத்து, சரி நான் இனிமே இதுதான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா மாறணும். இப்ப யாராவது சொல்றதுக்காகலாம் நீங்க மாறுனீங்க அப்படின்னா, அது வந்து சும்மா அதனால வந்து உங்களுக்கு வந்து நல்லது இல்ல. சரிங்களா? அது வந்து மனசு ஒண்ணு அங்க வச்சுக்கிட்டு சாப்பாட விட்டுட்டு இருக்கிறதோ, அல்லது மனசுக்குள்ள பயத்த வச்சுக்கிட்டு அந்த சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதோ, இது எல்லாமே நெறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப வந்து நெறைய டயட் முறை வந்திருக்குல்ல. இது சாப்பிட்டா தான் நல்லதாம்மா, இது மாரி அசைவ உணவுகளை எல்லாம் எடுத்துக்கலாமா? முழுமையாவே அசைவ உணவு எடுத்தாலே உடம்பு குறைக்கலாம். இப்ப அந்த மாரி ஏதோ ஒரு டயட் முறை வந்திருக்கு இல்லையா? அது மாரிலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, புடிக்காது. ஆனா இவங்க எடுப்பாங்க. எதுக்காகன்னா குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுப்பாங்க. அப்படியெல்லாம் எடுத்தீங்கன்னாலும் என்னதான் அது? அது உங்க உடலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தீங்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உடல் வந்து இயற்கையா நல்ல நல்ல ஒரு அற்புதமான உறுப்புகளால அங்க உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் எல்லாம் சேர்ந்து தான் அது உருவாகியிருக்குது.
அப்ப அதுக்குள்ள இருக்கிற உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா, மென்மையான இரத்த நாளங்கள் எல்லாமே இருக்குது. அப்ப அதுக்கு வந்து இயல்பான ஒரு இயற்கையான விஷயங்கள குடுக்குறப்ப, அது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். சரிங்களா? அப்போ வந்து முன்னாடியெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரியா இருந்துச்சு. அவங்களுடைய அந்த வளர்ச்சி இல்ல அவங்க. அவங்கள்ட்ட வந்து 2 சக்கராவுக்குள்ள தான் இருந்தாங்க. அப்ப அவங்க அடித்து சாப்பிடணும், வாழணும். அவங்களுடைய உணர்வு அப்ப என்னவா இருந்துச்சுன்னா, ஆ வாழணும், உணவ திங்கணும். அவ்வளோதான். இதுதான் அவங்களுடையது. அதுக்கு மேல அவங்க அந்த நினைவுகளே வரல. சரிங்களா? நம்ம மனிதனுடைய ஆரம்ப காலங்கள்ல ஹோமோ சேப்பியன்ஸ், எரிக்டெக்ஸ் அப்படின்னு நெறைய வகைகள் இருக்குல்ல. அவங்கலாம் அப்ப அப்படிதான் இருந்திருப்பாங்க. இப்ப அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி வரும்பொழுது, அந்த சக்கராஸ் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகும்பொழுது, உங்ககிட்ட இந்த உணவுகள் மற்ற நெறைய விஷயங்கள் இருக்குது. உணவுகள மட்டும் சொல்றேன். இந்த உணவுகள்ல ஒரு புரிதல் அது வரும். தானாவே நடக்கும் அது. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, நீங்க நல்ல உணவுகள எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைக்கு சாத்வீக உணவு வேணும் அப்படிங்க வந்துருவீங்க. அந்த மாரி நல்ல உணவுகள எடுங்க. இந்த உணவ எடுக்கிறப்ப நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு ஸ் உணவு உணவு வந்து நல்ல உணவா இருக்கணும். இயற்கையான உணவா இருக்கணும். நீங்க எங்கேயும் அத வந்து குளிர்சாதன பெட்டியில வச்சு அடைக்கிறது, சரிங்களா? அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணாம, முடிந்தவரை உணவு வந்து இப்ப சாதம்லாம் பண்ணும்போது குக்கர்லலாம் வைக்காம, வடிச்சு சாப்பிடுறது. சரிங்களா? குக்கர்ல வச்சு சாப்பிடாம வடிச்சு சாப்பிடுறது. இந்த மாரியான விஷயங்களை எல்லாம் நீங்க பின்பற்றலாம். அதுமாரி உப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல் உப்பு. அத எடுத்து நீங்க பயன்படுத்தலாம். சரிங்களா? அதுமாரி அ நெறைய தேவையில்லாத விஷயங்கள் பயன்படுத்தாம, அத வந்து மாறா அந்த உணவு நம்ம இயற்கையான விஷயத்துக்கு மாறா நீங்க பண்ணாம சாப்பிடுங்க. அது வந்து உங்க உடலுக்கு செய்ற நல்ல ஒரு அற்புதமான சேவை. அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை அது. நீங்க அது ஆரோக்கியத்த கெடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு, அப்புறமா எனக்கு ஆரோக்கியம் இல்லையே, ஆரோக்கியம் இல்லையே, நான் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும்னு அப்புறம் எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கிறது. அதனால முதல்ல கெடுக்கிற வேலைய நிறுத்துங்க. சரியான உணவு முறை, சரியான உணவு உண்ற முறை, 6 சுவை அதுல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. மென்னு சாப்பிடுங்க. வாய மூடிட்டு மென்னு சாப்பிடுங்க. சாப்பிடுறப்ப பேசிட்டோ, படம் பார்த்துட்டு, சீரியல் பார்த்துட்டு இந்த மாரி எதுவும் அந்த மாரிலாம் எதுவும் பண்ணாம, உணவு சாப்பிடுறப்ப உணவின் மீது கவனம் வைத்து சாப்பிடுங்க. இது இப்படிப்பட்ட உணவு சாப்பிடுறோம். அதுக்கு தான் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, அந்த கைக்குள்ள வச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் அத பத்தி திங்க் பண்ணி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு சாப்பிட்டோம்னாலே என்ன ஆகும்? அந்த உணவு உங்களுக்கு ஏற்ற உணவா மாறிடும். அந்த மாரியான ஒரு முறைகள அந்த உணவு எடுக்கிறப்ப எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாத்வீக உணவு அப்டின்னா என்னன்னா, இயற்கையான முறையில அந்த உணவு தயார் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து நெறைய இடங்கள்ல என்ன பண்றாங்க, நம்ம கடையில வாங்குற அரிசிய தான் நம்ம சாப்பிடுறோம். என்னங்க பண்றது? அப்டின்னா, உண்மையிலே தவிர்க்க முடியாத விஷயம் தான். அது உங்களுடைய நேரம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தேர்ந்தெடுத்த சூழலா கூட இருக்கலாம். அது உங்களுடைய தேர்ந்தெடுப்பா கூட இருக்கலாம். கிராமத்த விட்டுட்டு நகரத்துக்கு ஓடியிருப்பீங்க. நகரத்தினுடைய வாழ்க்கை உங்களுக்கு தேவையா இருந்திருக்கலாம். இல்ல பொருளாதாரத்த ஈட்டணுங்கிறதுக்காக போயிருக்கலாம். இதெல்லாம் நீங்க எடுத்த முடிவா இருந்திருக்கலாம். அப்ப நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, அந்த முடிவுக்கான பலன்களையும் நீங்க தான் பெற்றாகணும். அது வேற வழி இல்ல. அப்ப அது மாரி நீங்க இருந்தாலும் வேற அப்படிதான் எடுத்தாகணும். அப்போ இயற்கையானா, இல்ல உங்க ஊர்ல உங்கள்ட்ட வயல் இருக்கு அப்படின்னா, இயற்கையா உரம் போடாம, இன்னைக்கு யூரியா, டிஏபி இந்த மாரி கெமிக்கல் உரம்லாம் அதுல பயன்படுத்தாம, மண்ண முழுமையாக எரு இயற்கையான எருவ பயன்படுத்தி, அதுல எந்த செயற்கையான எதையுமே யூஸ் பண்ணாம அந்த பொருள் தயாராகுது அப்படின்னு ஒண்ணு. அப்படிப்பட்ட உணவா நமக்கு கிடைக்குதா? அது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். இயற்கையான உணவு. சரி ஒரு வேளை அது மாரிலாம் இல்லைங்களே! நான் என்னதான் பண்றது? எல்லாம் பண்ணிட்டேன். வேற என்ன பண்றது? இனிமே என்ன பண்றது? அப்ப இனிமே வர்றதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அட்லீஸ்ட் வந்ததையாவது இனிமேலாவது அது எல்லாம் சமைக்கிறதுலயும் சரியா சமைங்க. இனிமே உங்களுக்குள்ள நீங்க வந்து அத செயற்கையா மாத்தாதீங்க. ஆல்ரெடி அது செயற்கையெல்லாம் பயன்படுத்தப்பட்டு தான் உங்க கையில வந்து சேர்ந்திருக்கு. அதுக்கு மறு அத செயற்கையா மாத்தாதீங்க. அங்க வைக்கிறது, இங்க வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணாம, சமைங்க. நல்ல ஒரு மண் சட்டி வச்சு அதுல வந்து என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் பண்றத பண்ணலாம். அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சில பேர் வீட்ல வந்து இந்த சுதேசி பாத்திரத்தில பயன்படுத்துவாங்க. அதுல இல்லாம சில்வர் பாத்திரம், இல்லன்னா இது இருக்கு இல்லையா? செப்பு பாத்திரங்கள் இந்த மாரி வெண்கலம்னு சொல்லுவோம்ல, அந்த மாரியான விஷயங்கள் அது அது மாரியான விஷயங்கள்ல எது உங்களால பயன்படுத்த முடியுதோ, அத பயன்படுத்தலாம். இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த உணவு முறைகள நம்ம முன்னாடிலாம் இது மாரி இயற்கையா இருந்திருக்கிறோம். அதிலேருந்து மாறிட்டோம் இன்னைக்கு. சரிங்களா? அந்த மாரி மாறுனதுனால என்ன ஆகுது அப்டின்னா, இந்த உடலுக்கு தேவையில்லாத பொருட்கள் உள்ள போயிட்டே இருக்கு. அப்ப தேவையில்லாத பொருட்கள் ஒரு நாளைக்கு 1 போனா தள்ளிடலாம், 2 போனா தள்ளிடலாம்.
நூத்துக்கணக்கானது உள்ள போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த உடம்பு என்ன பண்ணும்? அந்த நூற்றுக்கணக்கானத வெளியேத்துறதுக்கு அது முயற்சி பண்ணும். இப்ப நான் வந்து என்கிட்ட என் மேல வந்து ஒரு பெரிய வெயிட்ட தூக்கி வைக்கிறீங்க. அந்த வெயிட்ட தூக்கி வைக்கும்போது நான் என்ன முண்டி அடிச்சு நிமிர பார்ப்பேன். எனக்கு எனர்ஜி இருக்கிற வரைக்கும் இருந்தா தூக்கி எறிஞ்சிருவேன். எனர்ஜி இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்? முடிஞ்ச வரைக்கும் தள்ளி விடுவேன்ல கொஞ்சமா. அது மாரி முடிஞ்ச வரை அது வெளியேத்திட்டு இருக்கு. முடியாம இருக்கிறதெல்லாம் உள்ள இருந்து அதுக்கு தொந்தரவா இருக்கு. அத வெளியேத்துறதுக்கான முயற்சியில இறங்கிட்டு இருக்கு. அதுதான் உங்களுக்கான ஆரோக்கிய குறைபாடு. நம்மளுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம குடுத்தோம்னா, அது அந்த வேலைய பண்ணும். உடனே இங்க வந்து தேவையில்லாத ஏதோ அப்படி இப்படியே ஒண்ணு லிஸ்ட் போட்டு பயப்படாதீங்க முதல்ல. சரிங்களா? இயற்கையா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அப்ப அதுல வந்து காரம் மற்றும் அமிலம் தன்மை உள்ள அத வந்து சமநிலைப்படுத்தப்பட்ட அந்த இடமா இருக்கணும். அந்த உணவு முறையில அதிலே இருக்கணும். சுவையில இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. எந்த உணவு உங்களுக்கு புடிச்சிருக்கோ, இயற்கையான இப்ப எந்த உணவு உங்களுக்கு புடிச்சிருக்கோ, அத விரும்பி நல்லா சாப்பிடுங்க. அது எப்படி சாப்பிடணும்னா, எப்ப பசிக்குதோ நேத்தே சொல்லிட்டேன். எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க. தேவையான அளவு மட்டும் சாப்பிடுங்க. ரொம்ப அது சுவைக்குங்கிறதுக்காக என்ன அளவு தேவையோ அத தாண்டி சாப்பிடாதீங்க. சரிங்களா? ஒரு 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 குறிப்பிட்ட அளவு நம்ம சாப்பிடுறோம். ஓகே. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து நீங்க அந்த இது கூட சொல்லுவாரு. ஹீலர் பாஸ்கர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்திருக்காரு. நம்ம வாய மூடி மென்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு 2 ஏப்பம் வரும். சரிங்களா? அத கரெக்ட்டா பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அது போதும்னு அர்த்தம். அதுக்கு மேல சாப்பிடுறது உங்களுக்கு அதிகமான சாப்பாடுன்னு அர்த்தம். இந்த ஒரு புரிதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு லிமிட் நமக்குள்ள அந்த உடம்பு சொல்லுது. "அப்பா போதும்பா சாப்பிட்டா" அப்படின்னு சொல்லுது. நம்ம அதெல்லாம் இருக்கட்டும் தண்ணிய கொஞ்சம் ஊத்து, அடுத்து சாப்பிடு அப்படின்னு நம்ம ஊத்திட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா, சாப்பாட்டுக்கு இடையில தண்ணியே இருக்கக்கூடாது. சரிங்களா? தண்ணிங்கிறது அப்புறமா தான். நான் நேத்தே சொல்லிட்டேன். அப்படி அத சாப்பிட்டீங்கன்னா, அந்த உடல் ஆரோக்கியத்த உங்களால சரியா வச்சுக்க முடியும். இந்த உணவ வந்து சரியான உணவ குடுக்கணும். நீங்க ஒரு செடி வச்சிருக்கிறீங்க. அந்த செடிக்கு இந்தந்த மாரியான உரங்கள்லாம் போட்டா நல்லாருக்கும். அதுல கொண்டு போய் தேவையில்லாத போட்டீங்கன்னா, அந்த செடி என்ன ஆகும்? அவ்வளோதான் அது செத்து போயிடும். அதே மாரி தான் இந்த உடலுக்கு என்ன தேவையோ, எப்படி குடுக்கணுமோ, அதே மாரி குடுக்கணும். அத குடுத்தா இந்த உடல் உறுப்பு எல்லாம் சிறப்பாக இயங்கும். சரிங்களா? அப்போ இந்த சாத்வீக உணவுங்கிற அந்த உணவு இயற்கையானதா இருக்கணும். காரம் மற்றும் அமிலம் வந்து சரியானதா பேலன்ஸ்டா இருக்கணும். அதாவது பிஹெச் லெவல் பேலன்ஸ்டு அப்படின்னு அந்த மண்ணுல அத நம்ம பார்க்க முடியாது. நீங்க சாகுபடி பண்றீங்கன்னா, அத பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து கெமிக்கல் உரம் பயன்படுத்தாம இருந்துக்கலாம். அறுசுவையில அந்த உணவு இருக்கணும். 6 சுவையில இருக்கணும். 6 வெரைட்டில 6 சுவை அதுக்குள்ள இருக்கணும். சரிங்களா? இதுதான் அந்த சாத்வீக உணவு. எல்லாமே எதுவுமே கூட குறைச்சு இருக்கக்கூடாது. ஒண்ணு கூடயோ, ஒண்ணு குறைச்சோ அந்த மாரிலாம் இல்ல. சரியான அளவுகள். அது எப்படின்னா, அது அவங்கவங்களுடைய நாக்கு தான் அவங்களுக்கு டாக்டர். ஒருத்தருக்கு வந்து புளிப்பு கூட தேவைப்படும். ஒருத்தருக்கு புளிப்பு கம்மியா தேவைப்படும். இவர் சொல்லுவாரு, "நீங்க ரொம்ப புளிப்பு சாப்பிடுறீங்கம்பாரு." அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அது அளவு, அவருக்கு அது அளவு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடலும் ஒருத்தரோட உடல் போல இருப்பது இல்லை. நேத்தே பார்த்தோம்ல, கண்ணுடைய அந்த விழித்திரையே இன்னொருத்தவங்களுக்கு அதே மாரி இல்ல. இத்தன கோடி பேர் இருக்காங்க. ஒருத்தருடைய கண்ணு மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது. அப்பன்னா ஒவ்வொன்னுமே தனித்துவம். நம்மளுடைய ரேகையே எதுக்காக வைக்கிறாங்க? உங்க ரேகை மாரி இன்னொருத்தவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்ப எவ்ளோ ஒரு யுனிக்கானவங்க நம்ம. அப்படிப்பட்ட நமக்கு மட்டும் எப்படி ஒரே மாதிரியான உப்பு, ஒரே மாதிரியான புளிப்பு எப்படி இருக்கும்? அவருக்கு தேவை அவ்வளோ புளிப்பு தேவைப்படுது. இவங்களுக்கு தேவை இவ்வளோ உப்பு தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணலாம்? கம்மியா போட்டுட்டு அவங்கவங்க தேவையானவங்க ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். வேற வழி இல்ல. நெறைய பேர் வீட்ல அவங்க சொல்லுவாங்க. நான் அது ரொம்ப கூட உப்பு சாப்பிடுது. நான்லாம் கரெக்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன். கரெக்ட்டான உப்புன்னு எப்பயுமே கிடையாது. கரெக்ட்டான புளிப்புன்னு எப்பயுமே கிடையாது. உங்களுக்கு அது சரி, அவருக்கு அது சரி. அது மாரி தண்ணியும் இத்தன லிட்டர் இதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. நான் வேலை செய்ற இடம் என்ன? ஒருத்தர் தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு வேலை செய்ற இடம் என்ன? ஒருத்தர் ஏசில உட்கார்ந்து வேலை செய்றாரு. அவர் செய்ற வேலை என்ன? இந்த 3 பேருக்கும் எப்படி காமனா 8 லிட்டர் தண்ணியோ, இல்ல 7 லிட்டர் தண்ணிங்கிறத குடுக்க முடியும். யாருக்கு என்ன தேவையோ அவங்கவங்க அந்த தண்ணிய குடிச்சுக்கலாம். அது யாரு சொல்லுவா அப்படின்னா, உங்களுடைய உடல் சொல்லும். அந்த உடல் சொல்ற மொழி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த உடல் என்ன சொல்லுது? எப்ப தாகம் எடுக்குது? எப்ப பசிக்குது? எப்ப வந்து இது வேணும்னு எனக்கு ஓய்வு வேணும்னு கேட்குது? அது கேட்கிறத நீங்க குடுங்க. அத மீறி நீங்க செஞ்சீங்கன்னா தான் அங்க சிக்கல ஏற்படுத்துறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்த பார்த்துக்கோங்க. 6 சுவைகள்ல உணவு. அத நம்ம பார்த்தோம். அறுசுவை உணவுனா என்னது? 6 சுவைகள்ல. நமக்கு தெரியும். 6 சுவைகள் என்னென்ன சுவைகள் வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும் இல்லையா? நம்ம அதுல வந்து அதிகமா நம்ம மிஸ் பண்றது கசப்பு, இல்லன்னா அந்த துவர்ப்பு. இது 2யும் கொஞ்சம் விட்டுருவோம்.
ஏன்னா அது கொஞ்சம் கசக்கும், துவக்கும். அதனால அந்த வகை உணவுகளை எல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம, நான் தினசரி எங்கெங்க பாகக்காய்க்கு போறது? பாகக்காய்ல மட்டும் கசப்பு இல்லங்க. வெந்தயத்துல இருக்குது, அ கருவேப்பிலையில இருக்குது, சரிங்களா? தேன்ல கூட இருக்குது. தேன்ல வந்து முதல்ல என்ன இருக்கும்னா, இனிப்பு இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கசப்பு இருக்கும். அப்ப எதுல எல்லாம் கசப்பு இருக்குதோ, அதையெல்லாம் உங்க கூட ஆட் பண்ணிக்கோங்க. எதுல எல்லாம் துவர்ப்பு இருக்குதோ, அதெல்லாம் ஒரு பார்ட் அதுல வச்சுக்கோங்க. டெய்லி உணவுல செய்ய முடியல, சாப்பாடு முடிஞ்சதும் வெந்தயத்த ஒரு ஒரு கொஞ்சோண்டு வாயில எடுத்து போட்டு மென்னு நல்லா சாப்பிட்டுருங்க. இல்ல ஒரு வேப்பில இருக்குதுன்னா, அது 2 சாப்பிட்டுக்கோங்க. கருவேப்பில இருந்தா கருவேப்பிலை ஒரு நாள் சாப்பிடுங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரியா சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஒவ்வொரு நாளைக்கும் மாறி வேற வேறையா கூட செஞ்சுக்கலாம். இப்படி அந்த உணவு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்து இயற்கையான உணவு. அத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இயற்கை சாகுபடி அப்படின்னு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ரொம்ப ரொம்ப தேடி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நெறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. நெறைய WhatsAppல எல்லாம் கூட அந்த குழுவெல்லாம் அமைச்சு இயற்கை சாகுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. உங்களுக்கு நம்பகத்தன்மை இருந்து சரியான நபர்களா இருந்தா, நீங்க அவர்கள்ட்ட அந்த உணவை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இயற்கை சாகுபடி. அதுல பாரம்பரிய விதைகள்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த மண் வளத்த சரியா வச்சிருக்கிறாங்க. இதுதான் இயற்கையா நமக்கு கிடைக்கிற உணவு. வெளியிலேருந்து வர்ற உணவெல்லாம் நம்ம சாப்பிடுற பொருட்கள்லாம் எப்படி சாகுபடி பண்றாங்க? நெறைய பேர் கீரை இந்த நேரங்கள்ல கீரை கிடைக்குதுன்னா, அதுல நெறைய இது போடுறாங்க. கடலை எண்ணெய் தான் நம்ம பயன்படுத்துறோம். நல்ல கடலை எண்ணெய்ன்னு நெனைக்கிறோம். ஆனா கடலையில என்ன பண்ணுவாங்க கீழ? நெறைய குருணை தெளிச்சு விடுறாங்க. அதுக்கு வந்து இது வரக்கூடாது, அது வரக்கூடாதுன்னு. அப்ப அந்த கடலையிலேருந்து தான் நம்ம எண்ணெய சாப்பிடுறோம். என்ன பண்றது அதுக்கு? இதெல்லாம் இல்லாம பார்த்துக்கிறது ஒரு விஷயம். ஒருவேளை இதையெல்லாம் மீறி நமக்கு தெரியாம இருந்தா என்ன பண்றது? அப்போ அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணுங்க, வாய மூடி மென்னு சாப்பிடுங்க. ஏன்னா, உங்களுடைய வாயில இருக்கிற அந்த உமிழ்நீர் எப்பேர்ப்பட்ட ஒரு விஷத்தன்மையும் முறிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. நாம அத சேர்க்காம முழுங்கிட்டோம் அப்டின்னா தான், அது அப்படியே போய் சேரும். அப்ப கடைசி கட்டமா அங்க ஒரு ஃபில்டர் பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தெரியாம நடக்கிறத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இயற்கை உரங்கள் அப்டின்னா, நீங்க சொந்தமா சாகுபடி பண்றீங்களா? அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை உரங்கள் போடணும்னா, எரு தான். மாட்டு எரு, பஞ்சகாவியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு நெறைய பூச்சி வெரைட்டிலாம் இருக்கு. இயற்கை பூச்சி வெரைட்டிலாம் நெறைய இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த உங்க வீட்ல மாடி தோட்டம் வச்சிருக்கிறீங்கன்னா, அதுக்கெல்லாம் அத போடுங்க. இயற்கையான மண் அதாவது சா எ சாணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எரு தான். அதுதான் இயற்கையான உரத்துல சிறப்பு. அதிலேயே பூச்சி வெரைட்டிக்கு என்ன பயன்படுத்திக்கலாம் நீங்க? பஞ்சகாவியாவே தெளிக்கலாம். வேப்பெண்ணெய் தெளிக்கலாம். ஆ இது மாரியான விஷயங்கள நீங்க அத தெளிச்சீங்கன்னா, அதுல பூச்சி வராம பார்த்துக்கலாம். சரிங்களா? இது நீங்க பண்றதுக்கு. வெளியிலேருந்து வந்தாலும் இந்த மாதிரியான உணவு முறைகள் நமக்கு வந்துச்சுன்னா, அது நமக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சத்துக்கள் நிறைந்த உணவு. எதுலெல்லாம் சத்து இருக்குது அப்படின்னா, எந்த உணவு எது உங்களுக்கு புடிச்சிருக்கோ, எதுல எல்லாம் சுவைகள் இருக்கோ, எத ரொம்ப வேக வைக்காம நீங்க சாப்பிடுறீங்களோ, ரொம்ப வேக வைக்கிறது, ரொம்ப வறுக்கிறது, சரிங்களா? அதுல அடுப்புல வச்சுக்கிட்டே நம்ம தேங்காய் இதுல போடுறது. தேங்காய வந்து தனியே தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ நல்லது. வெறுசா தேங்காயும் ஒரு ஒரு வேள காலையில தேங்காயும், ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் காலை உணவு. அந்த அது வந்து அவ்ளோ வேலைய பண்ணும் அது. ஏன்னா, இயற்கையா அந்த காலங்கள்ல கோயிலுக்கு போம்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேங்காயும், பழமும் குடுத்து அனுப்புவாங்க. நல்ல இடங்கள். ஏன்னா, அதுக்குள்ளேயே உங்களுக்கு வைத்தியம் இருக்குது. அந்த 2க்குள்ளயே. இயற்கையான வாழைப்பழமா இருக்கணும். அங்க எல்லா இடத்துலயும் அதுதான் போட வேண்டியிருக்கு இப்ப. இப்ப பாருங்க எவ்வளோ நிலை. வாழைப்பழம் கடையில போனா அவன் பெயிண்ட் அடிச்சு தரேங்கிறான். பெயிண்ட் அடிச்சு தரேங்கிறான், ஸ்ப்ரே பண்றேங்கிறான். சரிங்களா, பெயிண்ட் அடிக்கிறன்னா, அத ஸ்ப்ரே பண்றத அவன் அப்படி சொல்றது. சரிங்களா, அந்த மாரி பண்ணி தரேன்றான். அப்படி பழுத்த பழத்தையெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா, நமக்கு சிக்கல் தான். ஆனா, அதையும் நம்ம முழுங்கிட்டோம்னா, முழுசாவே அனுப்பிடுறோம். அட்லீஸ்ட் அது அது தவிர்க்கவே முடியலைங்க. நான் அந்த இடத்துல இருக்கிறேன். என்ன பண்றது? அப்ப நல்லா மென்னு சாப்பிடுங்க. வேற வழி இல்ல. அப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நம்மளுடைய சத்துக்கள் எல்லா உணவுகள்லயும் எல்லா சத்துக்களும் இருக்குதா? சம அளவுல அந்த சத்துக்கள வச்சிருக்கிறோமா? எல்லாத்துலயும் தாது சத்துக்கள், விட்டமின்கள்லாம் இருக்குதா? இது எல்லாம் வேணும். இன்னைக்கு இது எல்லாம் வந்து ஒரு சவாலா இருந்தாலும், நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? நீங்க மென்னு சாப்பிடுறது வழியாவும், நீங்க வந்து அத சரியான முறையில அந்த உணவ எடுத்துக்கிறதன் வழியாகவும், சரிங்களா? அத வந்து கண்டிப்பா நம்மளால வந்து தேவையில்லாம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுக்கிறது, இந்த மாரி அத வந்து இப்படியெல்லாம் அந்த பெட்டியே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. அதுக்குள்ள வச்சு நீங்க எத எடுத்து சாப்பிட்டீங்கனாலும், அந்த பொருள் வந்து நீங்க ஒண்ணும் இல்லாத பொருள தான் சாப்பிடுறீங்க. சரிங்களா? அதாவது கெட்டதான பொருள மறைச்சு, அதுக்கு பெயிண்ட் அடிச்சு, அதுக்கு தெரியாம சாப்பிடுறீங்க. அப்படிப்பட்ட உணவு அந்த விஷயத்த வச்சுக்காம முடிஞ்ச வரைக்கும் நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அதான் நல்லது.
சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான உணவு முறைகள். இதுக்குள்ள நீங்க இதெல்லாம் தான் முழுமையான சத்த உங்ககிட்ட கொண்டு வரதுக்கான வழி. வேற எதுவும் இது கிடையாது. இந்த எல்லா சத்துக்களும் உங்ககிட்ட இருக்கணும். இந்த சத்துக்கள்லாம் நமக்கு தேவை. இப்ப ஆரோக்கியமான உடலுக்கு என்னென்ன வேணும்? புரத சத்து வேணும். நீங்க டெய்லி உடற்பயிற்சி பண்ணணும். ஒரு 1/2 மணி நேரமாவது உடற்பயிற்சி பண்ணுங்க. இந்த உடலுக்கான பயிற்சி நான் வேலையெல்லாம் நெறைய செய்றேங்க. அப்புறம் ஏங்க நான் உடற்பயிற்சி செய்யணும்? அது வேற, இது வேற. உடற்பயிற்சிங்கிறது உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்க நெனச்சுக்கிட்டு செய்றது. யோகாசனம் பண்ணா ஓகே. எளிய உடற்பயிற்சி இருக்குது இன்னைக்கு. மகராசனம் இருக்குது. அந்த மாரி விஷயங்கள பண்ணலாம். சரிங்களா? எளிய உடற்பயிற்சி, கைப்பயிற்சி, கால் பயிற்சி, வேதாத்ரி மகரிஷியோடைய அந்த பயிற்சிகள் எல்லாருமே செய்யலாம். போதுமான உறக்கம். நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உறக்கம். நான் வந்து அ நைட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 9:30, 10 மணிக்குள்ள படுத்துட்டு காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சா நல்ல விஷயம். இல்ல 9 மணிக்கு படுத்துட்டு காலைல 3 மணிக்கு எந்திரிச்சீங்கனாலும் பரவால்ல. ஓகே. சரிங்களா? 8 மணிக்கு படுத்துறேன். ரொம்ப நல்ல அந்த காலங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா, 6 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. ஏன்? இந்த மாரி மின்சாரம்லாம் இல்ல. அவங்கவங்க அப்படியே இருட்டானோனே அவ்வளோதான் படுத்துருவாங்க. காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சுருவாங்க. அதனால தான் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு 100 வயசு வரை வாழ்ந்தவங்கலாம் இருப்பாங்க. 100 வயசு வாழ்ந்துட்டும் இருப்பாங்க. அது காரணம் வந்து அந்த அந்த ஒரு அதிகாலை எழுந்த பழக்கம் தான். அதிகாலையில் எழுந்து நீங்க சுறுசுறுப்பா செயல்பட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த இதுவும் வராது. உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். சரிங்களா? அந்த அந்த ஒரு இது மட்டும் வச்சுக்கோங்க எப்பயுமே. அப்ப தேவையான அளவுக்கு யோகாசனம் பண்ணணும். ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்க எப்படியாவது பண்ணிடுங்க. காலையிலயோ, மாலையிலயோ. போதுமான உறக்கம். எப்பயுமே நேர்மறையான சிந்தனை பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் நேர்மறையா சிந்தனை பண்ணுங்க. சரிங்களா? இப்படி ஆயிட்டுனா ரொம்ப சிந்திக்காதீங்க. ரொம்ப தூரத்துக்கு சிந்திக்காதீங்க. அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. எல்லாம் நல்லா நடக்கும் அவ்வளோதான். ஓகே. நம்ம இப்ப என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு போவோம். உங்க கையில இருக்கிறது பிரசன்ட் மட்டும் தான். முடிஞ்சு போனத நெனச்சு கவலைப்படுறது, இப்படி நடந்துருமோன்னு பயப்படுறது, இந்த 2 விஷயத்தையும் தூக்கி அந்தாண்ட போடுங்க. இப்ப நான் சரியா பண்ணுவேன். எனக்கு எது பிடிக்கும், எது சரியான விஷயமோ, எந்த விஷயத்த நோக்கி போகணுமோ அத செய்வேன். அத மட்டும் செய்யுங்க. சரிங்களா? அது நம்ம முடிஞ்சு போயிடுச்சு. முன்னாடியே நடந்து போயிட்டு, அத உட்கார்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ! இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமே. இது என்னது? கவல. இந்த விஷயம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. அது நேர்மறை சிந்தனைய உடைச்சிரும் அது. அதுக்கு நீங்க ஒண்ணும் இல்ல. முடிஞ்சு போன விஷயத்த உங்களால இனிமே மாத்த முடியாது. சரிங்களா? அதுபோல நடக்க போற விஷயமும் உங்க கையில என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இது பண்ண முடியாது. ஆனா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. அத நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாமே சரியா போகும். சரிங்களா? அந்த நேர்மறை சிந்தனைய எப்பொழுதும் வச்சுக்கோங்க. சமநிலையான சத்துக்கள். நீங்க சாப்பிடுற உணவு எல்லாமே ஒரே மாதிரியான உணவ தொடர்ச்சியா எடுத்துக்காம நம்ம வந்து என்னன்னா, இட்லினா இட்லி மட்டுமே எடுத்துக்கிறது. அப்படி இல்ல. இட்லி எடுக்கிறீங்களா, அடுத்து தோசை எடுங்க. அடுத்து கம்பு தோசை. இல்ல மாத்தி மாத்தி எடுங்க. இன்னைக்கு ஒரு காய்கறி, அடுத்து ஒரு காய்கறி. அப்படி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா சத்துக்களுமே வந்துரும். நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே மாதிரியா அப்படியே எடுக்கிறது. என்ன பிடிக்குமோ அதுவே தொடர்ச்சியா எடுக்கிறது. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம். அப்படி ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்ல 3 நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி மாத்திக்கோங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான சத்துக்கள அந்த உடல் எடுத்துக்கும். நீங்க ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். இதுல வந்து இந்த சத்துக்கள் இருக்குமா? அந்த சத்துக்கள் இருக்குமா? அதெல்லாம் அது உங்க பிரச்சனை கிடையாது. நீங்க சரியான உணவுகள, உங்களுக்கு புடிச்ச மாதிரியான உணவுகள ஒரு மாற்றி, மாற்றி நீங்க அழகா எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே, உங்களுக்கான சத்துக்கள அந்த உடல் தயார் பண்ணிக்கும். நம்ம உடம்புக்கு 7 சத்துக்கள் தேவைப்படுது. அதுமாரி இந்த தண்ணி இருக்குதுல்ல, தண்ணி வந்து ரொம்ப முக்கியங்க. மினரலைஸ்டு பண்ணி குடிக்காதீங்க. ஆரோ வாட்டர் வச்சு குடிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, அது கெடுதல் கிடையாது. அதுல எந்த சத்தும் இல்ல. சத்தே இல்லாத ஒரு தண்ணியே இல்லாத தண்ணிய நீங்க ஏன் குடிக்கணும்? தண்ணின்னே அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது மாரி காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து எப்பயுமே காற்றோட்டமான பகுதி இருக்கணும். சரிங்களா? ஏசி வச்சிருக்கோம்னு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையா சரியான பிராணவாயு உங்க வீட்டுக்குள்ளேயே வரல. இது 2யும் தடை பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சுரும். உள்ள கொசுவர்த்தி கொளுத்தி வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. கொசுவ கொல்ல போறேன்னு சொல்லிப்புட்டு உங்கள கொன்னுட்டு இருக்காதீங்க. அது கடிச்சிட்டு போனா கூட பரவால்ல. ஒண்ணும் பண்ணாது. சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அதுக்கு வேற கொசு வலை அந்த மாரி இத பயன்படுத்திக்கோங்க. அது விரட்டுறேங்கிற பேர்ல இது பண்றது. இன்னைக்கு எல்லாம் மாடர்ன் டெக்னாலஜிய பயன்படுத்தி ஆட் குடுக்குறது. அதே மாரியே நாங்க வச்சிருக்கிறதெல்லாம் மாடர்ன் டெக்னாலஜி அப்டின்னா, நீங்க மாடர்ன் டெக்னாலஜில போயிட்டே இருந்தீங்க அப்டின்னா, அந்த மாடர்ன் டெக்னாலஜில இருக்கிறவங்களுக்கான ஆயுளும் கம்மி. அவங்க எல்லாருமே மாடர்னா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டே இருக்கணும்.
மாடர்ன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க மாரி ஆயிடும். உங்களுக்கு எது வேணும்? மாடர்ன் வேணுமா? நார்மலா இயற்கையா, நேச்சரா வாழணும்னா, நீங்க எப்பயுமே நல்லா இருந்துட்டு இருக்கலாம். அப்ப அந்த ஒரு முடிவுக்குள்ள நீங்க எப்பயுமே அதெல்லாம் யார் எடுக்கணும்? நீங்க தான். இப்ப வழி தான் சொல்லலாம். நீங்க இத தான் பின்பற்றுங்கன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா, அது உங்களுடைய தற்சுதந்திரத்துல தலையிடுறதா ஆயிடும். கடவுளே வரமாட்டாரு உங்க தற்சுதந்திரத்துல தலையிடுறதுக்கு. அப்புறம் நம்மலாம் யாரு? சரிங்களா? இறைவனே நம்மளுடைய தற்சுதந்திரத்துல தலையிடுறது கிடையாது. நீ உன்னை விட்டாச்சு இங்க. உனக்கு என்ன பிடிக்குமோ நீ வாழ்ந்துக்கோ. ஆனா என்ன செய்றியோ அதுக்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளான கான்செப்ட் இதுதான். சரிங்களா? அந்த ஒரு இதுக்கு வாங்க. ஆரோக்கியமான குறைபாடு இன்னைக்கு என்ன காரணம் இதுக்கு அப்படின்னு கேட்டா, மண்ணுல நெறைய நச்சு கலந்துட்டோம். நாகரீகங்கிற பெயர்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாரி நாம பயன்படுத்துற கெமிக்கல் உரம், கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகள், கெடாம இருக்கிறதுக்குன்னு சொல்லி நெறைய இது, இயற்கைக்கு மாறா பண்றது, இந்த மாரி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பயன்படுத்துறது. சரிங்களா? இது மாரி நெறைய விஷயங்கள். கேஸ் அடுப்பு வந்தது. இன்னும் நல்லா எல்லாமே சொல்லலாம். குக்கர்ல வச்சு பண்றது. சரிங்களா? நம்மளே இது நான்ஸ்டிக் தவா அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசா நம்மளுடைய மண்ண விட்டு ஏன்னா மண்ணுல வச்சு பயன்படுத்துறதுக்கு அவ்வளோ இது இருக்குதுங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம தண்ணிலாம் அப்படிலாம் பயன்படுத்துறோம். இன்னைக்கு வாட்டர் பாட்டில்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில கலர் கலரா டிசைனா வச்சு யூஸ் பண்றது. அத கூட நம்மளால இன்னைக்கு மாத்த முடியலங்க. அது கூட நமக்கு சங்கடமா இருக்கு. அ சில்வர் பாட்டெல்லாம் தூக்கிட்டு போனா யாரும் எதுவும் நெனச்சுட்டாங்கன்னா, யாரு எது நெனைக்கிறது இருக்கட்டும். நீங்க இருக்கணும்ல. அது ரொம்ப முக்கியமா இல்லையா? அந்த மாரியெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அது மாரி இன்னைக்கு தண்ணீர வந்து சரியா பயன்படுத்தாம, நம்ம எல்லா இடத்துலயும் பில்டிங்க போட்டு, தண்ணியே மண்ணுக்குள்ள போகாத அளவுக்கு, சரிங்களா? அது மாரி எல்லா விஷயத்துலயும் நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அப்ப இதெல்லாம் தான் காரணம். நம்ம தான் பண்றோம். நம்மளால என்னென்னலாம் பண்ணிக்க முடியுமோ, அது எல்லாம் இயற்கையா பண்ணிக்கோங்க. நீங்க சாகுபடி பண்ணா, நீங்க கெமிக்கல் உரம் பயன்படுத்தாதீங்க. இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்க, நிச்சயமா உங்களுக்கு நீங்க ஏதோ இந்த இதுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. இந்த மண்ணுக்கு செய்யக்கூடிய சேவை. மற்றவங்களுக்கும் செய்ற சேவை அது. இல்ல நான் வந்து எனக்கு மட்டும் பண்ணிக்கிறேன், மத்தவங்களுக்கு போடுறேன். அதெல்லாம் தப்பு. அது உங்களுக்குள்ள உள்ள நியாயத்தன்மை வந்து சரியில்லன்னு அர்த்தம். நெறைய பேர் இருக்காங்க. எங்குள்ள அவங்க வீட்டுக்கு சாகுபடி பண்ற வயலுக்கு மட்டும் கெமிக்கல் போட மாட்டாரு. அவர் கொஞ்சம் வளர்ந்திருக்கிறாரு. தனக்கு அப்படின்றதுல வந்து. மத்தவங்களுக்கு அதெல்லாம் விக்கிறதுக்குப்பா நெறைய போடும். பத்தாது. செலவு கட்டுப்படி ஆகல அப்படிம்பாரு. அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கா எல்லாம் நம்மட்ட இதான்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இதுக்கு பிறகு இதையும் தாண்டி நாங்க அதெல்லாம் பண்ணலைங்க. நாங்கலாம் நகரத்துல இருக்கோம் என்ன பண்றது? அப்படின்னா, நான் சொன்ன மாரி நீங்க பயன்படுத்துற விஷயங்கள்ல கெமிக்கலைஸ்டு பயன்படுத்தாதீங்க. கெட்டு போற மாரியான விஷயங்கள பண்ணாதீங்க. அதாவது ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதோ, இந்த மாரி விஷயங்கள். இதெல்லாம் நீங்க தவிர்க்கலாம் தானே. நாங்கலாம் வேலைக்கு போறோம். நாங்க என்ன பண்றது? அது பண்றது. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் நீங்க வேற வழி கிடையாது. வர்றதெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க. சரிங்களா? அது இதான் பண்ணலாம். இப்படித்தானே அப்புறம் அத நான் என்ன பண்றது? அதுக்குள்ள என்ன பண்றது? அதுக்கு வழியே கிடையாது. அவ்வளோதான். அதுக்குள்ள வைக்காம தான் சாப்பிடணும். ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடணும். வச்சு 2 நாள் சாப்பிடலாம். மண் சட்டியில வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு வச்சிருக்கிறத கூட நாளைக்கு சாப்பிட முடியும். ஒண்ணுமே ஆகாது. அந்த காலங்கள்ல சாப்பிட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அப்போ நீங்க தான் அத பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த மாரியான விஷயங்கள் பண்ணாம இருங்க. ஆ இதெல்லாம் போக இன்னும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்றி உணவு எடுத்துக்கோங்க. நீங்க சாப்பிடுறத நன்றி உணவா எடுத்துக்கோங்க. அது என்ன நன்றி உணவு அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்திலேயே உங்ககிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா, சில 3 எழுத்து மந்திரங்களுக்கு இருக்குது. நன்றி, அன்பு இதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லானது. எந்த புரோட்டோகாலும் தேவையில்ல. அன்புங்கிற ஒரு விஷயம் இருந்தா, நீங்க டைரக்ட்டா இறைவன சந்திக்க முடியும். இறைவனோட பேசிட முடியும். இறைவனை அடைய முடியும். நீங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் போகணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது 1 குவாலிட்டி இருந்தாலே போதும் முடிஞ்சுது. அது மாரி அந்த 1 வர வைக்கிறதுக்கு இந்த நன்றிங்கிறது ரொம்ப அவசியம். நீங்க ஒரு உணவு எடுக்கிறீங்கன்னா, அந்த உணவு உங்க கையில வந்திருக்குது அப்படின்னா, அது எவ்வளோ பேர் பங்கெடுத்திருக்காங்க தெரியுமா? அந்த விவசாயி. அவர் விவசாயம் பண்றதுக்கு எவ்வளோ சங்கடங்கள் அனுபவிச்சிருப்பாரு. அவருக்கு அந்த விவசாயத்த பண்றதுக்கு போதுமான பொருளாதாரம் இருந்திருக்காது. எங்கேயோ கஷ்டப்பட்டு யார்ட்டயோ கடன் வாங்கி என்னமோ சிரமப்பட்டு, அந்த விவசாய மண்ண வந்து அவரே வந்து உழுது, இல்ல வண்டி வச்சு உழுது ஏதோ பண்ணி அதுல போய் கிடந்து, வெயில்லயும், மழையிலயும் எல்லாத்துலயும் இருந்து அதுக்கு தெளிச்சு, சரிங்களா? அதுக்கு வந்து எல்லாம் பக்குவமா எல்லா சீசன்லயும் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அத பண்ணி, அத அறுவடை பண்ணி, அத கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து 150 நாள், 120 நாள் அதற்காக முழுமையான மனநிலைய முழுசா அங்க வச்சிருந்து, அதிக மழை பெஞ்சா கஷ்டப்பட்டு, அதிக வெயில் அடிச்சா கஷ்டப்பட்டு, இது எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்து அவர அடிச்சு கொண்டாந்து வீட்ல குடுத்து சேர்த்து,
அதை கொண்டு போய் விற்க போனா அதுக்கு நிறைய புல்லுருவி எல்லாம் அதை வந்து ஏமாத்தி இதெல்லாம் பண்ணி கடைசி அவர் ஏதோ கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு அதை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதை கொடுக்குற அந்த மண்ணு, சரிங்களா? அந்த மண்ணை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த மண் எவ்வளோ, இந்த மண் எவ்வளோ என்னதான் பண்ணாலும் எவ்வளோ பொறுமையா இருக்குது, எவ்வளோ சத்துக்களோட நமக்கு அதை கொடுத்துட்டே இருக்குது. அதுக்கான நீர், தேவையான அளவு தேவையான நேரத்துக்கு கிடைச்ச அந்த நீர், சரியான சூரியன், சரியான வெப்பத்தை எப்பொழுதும் கொடுத்த அந்த சூரியன், காற்று, அந்த அது வளர்றதுக்கு தேவையான காற்று, சரிங்களா? இந்த அதாவது வெட்டவெளி, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றிடம், இதெல்லாம் முடிஞ்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த பொருள் வந்ததுக்கு பிறகு இவ்வளோ சங்கடங்களை அனுபவிச்ச அந்த விவசாயி ஏதோ கொஞ்சம் அவர் எடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அதுதான் அவருடைய சேவை. அந்த பொருளை கொண்டு சேர்க்கிறவர் அது அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாருன்னா பல இடங்களுக்கு கொண்டுட்டு போறாரு. லாரி டிரைவர் விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கிறார். தூக்கம் இல்லாம நீங்க இருந்து பாருங்க எப்படின்னு இருக்குன்னு தெரியும். சரிங்களா? நிறைய பேர் நம்மளால அப்படி இது இந்த 5 மணிலேருந்து 6 மணி வரையும் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா விழித்திருக்க முடியல. என்ன காரணம்? தூக்கம் வந்துடும். சரிங்களா? அதை கொண்டு போய் சேர்க்கிறவர், கொண்டுட்டு வர்றவர், அப்புறம் அந்த தானியத்துக்கு அந்த பர்டிகுலரா என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு, அந்த வியாபாரிகளுக்கு, வாழ்க்கை துணைக்கு, அது அழகா எல்லாம் சேர்ந்து கடைசி உங்க வீட்டுக்கு வந்ததுங்க. அதை பக்குவமா ரொம்ப அன்போட உங்களுக்கு சமைச்சு உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா அவங்கள இவ்வளோ பேருக்கு நீங்க நன்றி சொல்லணும். அந்த உணவுல அப்படி எடுத்து இப்படி கையில வச்சீங்கன்னா இத்தனை பேரும் உங்க மனசுல வரும். விவசாயில ஆரம்பிச்சு அப்படியே மனசுக்குள்ள வந்து உங்க வாழ்க்கை துணைக்கு வந்து நன்றின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு அவங்களையும் பார்த்து ரொம்ப நன்றி, நீ நல்ல உணவு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லணும். அதுல அது கூட இருக்கு, இது குறைச்சலா இருக்கு, நீ அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், இதெல்லாம் அங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? சாப்பிடும் போதே நல்ல விஷயத்த சொல்லணும். கடைசியா இறைவனுக்கு இது சாப்பிட்றதுக்கு இவ்வளோ விஷயத்த படைச்சு இதை சாப்பிட்றதுக்கு என்னையும் நல்லா வச்சிருக்க இந்த இறைவனுக்கு நன்றி. அப்ப அந்த உணவு என்ன உணவா மாறிடுது? நன்றி உணவா மாறுது. இவ்வளவு பேருக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடும் போதே நன்றியோடயே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அப்படி சாப்பிட்டா நீங்க நன்றி உள்ள நபரா மாறிடுவீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு உணவை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததா அன்பு உணவு. அது என்ன அன்பு உணவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவை சமைக்கிறவங்க பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் வந்து 2 பேருமே சமைக்கிறாங்க. ஆனா அதிக பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு. ஏன் இப்படி பெண்களுக்கு வச்சாங்க? என்ன சார் எங்களை மட்டும் கொண்டு போய் இப்படி பண்ணிவிட்டாங்க? எல்லாத்துக்கும் பெண்கள் குடும்பத்துக்குலாம் அப்படிதான் சொல்லிட்டாங்க. இந்த வேலைகளை செய்யறதெல்லாம் நாங்க அப்படின்னா, ஒரு ஆண்களுடைய தன்மை எப்படி இருக்குது? ஆணுடைய தன்மை எப்படின்னா, நீங்க ஒரு ஆணையும் பெண்ணும் 2 பேரும் ஒரு கணவன் மனைவி போறாங்க. ஜவுளி எடுக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல கடைத்தெருவுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில போயிட்டு உட்கார்ந்திருப்ப இப்ப என்னன்னா ஒரு பெண் உள்ள போனா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியா எதையுமே எடுக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய மனநிலை. அந்த பெண்ணுக்கான தன்மை என்னன்னா, இப்படிதான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பிரட்டுவாங்க, பார்ப்பாங்க. அத பார்க்கலாம், இத பார்க்கலாம். எல்லாமே தோணிட்டே இருக்கும். அது அவங்களுடைய இயல்பு. இவர் இப்ப வர தூக்கி போடுங்க, அவ்வளோதான் முடிங்க, பேக் பண்ணுங்க. அது என்ன, ஏது எதையுமே பார்க்க மாட்டார். இது ஆணுடைய மனநிலை. இந்த 2 பேருக்கு இது புரிஞ்சுதுன்னா, இந்த பாரு நீ எவ்வளோ நேரம் வேணா பார்த்துக்கோ. நல்லா பார்த்துட்டு செலக்ட் பண்ணி என்ன கூப்பிடு, நான் வந்துடுறேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் போயிட்டார். ஓ சூப்பருங்க, நீங்க நல்லா எடுத்திருக்கீங்க. அப்ப என்ன காரணம் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டே வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த வாழ்க்கை துணைக்கு என்ன ஆண்களுங்கிறது சிவன் ஏன் சொன்னாங்கன்னா, அவர் சிவனேன்னு இருப்பார். எப்போ அவர் செயல்பட ஆரம்பிப்பார்னா, சக்தி வரும்போது தான் செயல்படுவார். அப்ப சக்திங்கிறதே அந்த வாழ்க்கை துணை தான். அப்போ அந்த வாழ்க்கை துணை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இந்த உணவை செய்யறப்ப எல்லாம் நல்ல விதமான மனநிலையோட செய்யணும். நல்ல விதமான மனநிலை இல்லைன்னா அன்னைக்கு உணவை அப்ப செய்யக்கூடாது. செய்யறப்ப இப்ப ஒரு காய்கறி அரிஞ்சிட்டே இருக்கும்போதே நம்ம அறியறதுலயே கோவத்தோட அறியுது. நான் வந்து இங்க வந்து விழுந்தேன்ல, இங்க வந்து மாட்டினேன்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, இல்ல திட்டிக்கிட்டே உள்ளார இந்த மாதிரி ஜென்மங்களோட எல்லாம் நான் இருக்கிறேனே, இல்ல இங்க உள்ளது, இல்ல வேலை செய்யறதுல இருக்கிறது எல்லாத்தையும் அந்த காய்கறியிலேயே கலந்து கோபத்தையும், கவலையையும், துக்கத்தையும், பயத்தையும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தா, அந்த உணவு அத்துணையும் சேர்ந்த உணவா மாறி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும். அப்புறம் கடைசியா இந்த அம்மா கொடுத்த கோபம் எல்லாம் பல மடங்கு திரும்ப அவங்க வீட்டுக்காரர் மூலியமா வரும், பிள்ளைங்க மூலியமா வரும், மாமியார் மாமனார் மூலியமா வரும். யாரெல்லாம் அதை சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருமே அதுவாகவே மாறுவாங்க. அப்போ உங்க கையில ஒரு அற்புதமான ஆயுதம் இருக்கு. என்னன்னா, நீங்க அந்த உணவு சமைக்கும் போதே அன்பு உணவா மாத்திட்டீங்கன்னா, அதை சாப்பிடுற எல்லாருமே உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவாங்க. இது உண்மைங்க. இது நீங்க செஞ்சு பாருங்க. அப்பதான் தெரியும். அது வந்து சும்மா நான் இது மேலோட்டமாலாம் செஞ்சலாம். உண்மையாலுமே நீங்க மாறி செய்யணும் அத. அந்த உணவு சமைக்கிறப்ப நல்ல ஏதாவது ஒரு கவலை இருக்குது, பயம் இருக்குது, இல்ல வந்து ஏதோ ஒரு கஷ்டமான நியூஸ கேட்டுட்டீங்க, அப்ப சமைக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு நன்றி பட்டியல் எழுதுங்க. எழுதி மனசை நல்லா மாத்தினதுக்கு பிறகு அதுல போய் அது அது ஒரு தியானம் பண்ற மாதிரி. நீங்க உணவு தயாரிக்கிறதுங்கிறது அது உணவு தியானம் மாதிரி. அது கிட்ட உங்களுடைய மனசு முழுசும் அந்த உணவுல தயாரிக்கிறதுல அன்பான முறையில் அதை தயார் பண்றதுல மட்டும்தான் இருக்கும். சும்மா எங்கேயோ பேசிட்டு போன்ல பேசிட்டு உப்பள்ளி கொட்டுறது, இதை பண்ணிட்டு பண்றது, அதெல்லாம் அதுக்கு பேர் உணவே கிடையாது. அந்த உணவு நல்லாவும் இருக்காது. அந்த இடங்கள்ல நாம அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. புரியுதுங்களா? உணவு சமைக்கிறப்ப சீரியலை பார்த்துக்கிட்டே அவ அழுகுறத பார்த்து அந்த எமோஷனல் பூரா இங்க கலக்கும். இதுல கலந்தனா இந்த உணவு பூரா யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ இவங்க எல்லாருக்கும் அதே எமோஷனல் தான் வரும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் உணவு செய்யாதீங்க. சரிங்களா? உணவு தயாரிக்கிறீங்களா? அது மட்டும் தான் நீங்க பண்ணணும். நல்லா என்ன செய்யணும்? நான் சொன்னேன்ல, இப்ப அத்தனை பேரையும் நினைச்சு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ இந்த இந்த அந்த ஒரு காய் எடுக்கிறப்ப அந்த விவசாயிக்கு நன்றி ஆரம்பிச்சீங்கன்னா, அவ்வளோ பேருக்கு நன்றியோட இந்த சாப்பாடை வந்து ரொம்ப நல்லா செஞ்சு கொடுக்கணும். என் பிள்ளைக்கு, எங்க வீட்டுக்காரருக்கு எல்லாருக்கும் நல்லா செய்யணும். நம்ம நல்லா சாப்பிடணும். நல்ல ஒரு அவங்க நல்லா இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும். அவங்கெல்லாம் நல்ல ஒரு அன்போட, அமைதியா, பொறுமையா நடந்துக்கணும். அப்படிங்கிற அவர் என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் அந்த காய்கறி வெட்டும் போதே சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே அதெல்லாம் செஞ்சீங்கன்னா, அந்த பண்புகள் எல்லாம் அவங்க கிட்ட வர ஆரம்பிச்சிடும். நீங்க பிள்ளைங்களை போய் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறான்னு திட்ட வேண்டாம். அது செய்யும் போதே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே செய்யுங்க. அந்த விஷயம் பூரா அது உணவு வழியா வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் நன்றி சொல்லுங்க. அந்த காய்கறிக்கு ஏன் நன்றி சொல்லணுமோ, அந்த ஆன்மா அதோட முக்தி பெறுது. நீங்க எப்ப வெட்டுறீங்களோ அதோட முக்தி பெறுது. அது உயிரை கொல்றோம்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப முக்தி பெறுதுன்னா என்ன? அதுக்கு தன்னுடைய உயிரை உங்ககிட்ட கொடுத்து தியாகம் பண்ணுது. அதோட அந்த ஆன்மா வெளியாயிடும். வெளியாகி அதை அடுத்து வேற பிறவி எடுத்துக்கும். அந்த உடல் அது கொடுத்துட்டு போயிட்டு உங்ககிட்ட. அதை சாப்பிட்டு தான் நம்ம வாழ போறோம். அப்ப அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு பொருள்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அப்படி சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். என்னோட குழந்தைகள், மாமனார், மாமியார் இவங்க எல்லாருக்கும் வந்து இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த உணவை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அது சாப்பிடுற எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க எப்பயுமே அன்போட பழகுங்க. அன்போட அவங்களுக்கு கொடுக்கக்கூட உணவுகளை கொடுங்க. அந்த விலங்குகள், உயிரினங்கள், எல்லா செல்ல பிராணிகள் எல்லாத்துக்குமே அதை கொடுக்குறீங்க. எல்லாத்தையும் நினைச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அது அத்துணையும் நல்ல விதமா மாறுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உணவை தயாரிக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. ஒரு உலகத்தையே மாற்றி போடக்கூடிய அளவுல இடத்துல இருக்கிறீங்க. அப்ப நம்ம எவ்வளவு ஈஸியா பண்ண முடியும்? அதை அழகா பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த குடும்பத்துல என்னதான் சவால்கள் இருந்தாலும், இந்த 2 விஷயத்த அவங்க செஞ்சாங்கனாலே, அந்த குடும்பத்துல எல்லா சவால்களும் மாறி போகும். சரிங்களா? அந்த ஒரு புரிதலோட நீங்க வந்து இந்த விஷயத்த பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறைகள்ல என்ன மாதிரியான உணவு? இது ரொம்ப மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு, நன்றி உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாத்வீக உணவுங்கிறது நீங்களா புரிஞ்சு வரணும் அத. சரிங்களா? யாரும் கட்டாயப்படுத்தியோ, யாரும் சொல்லியோ எல்லாம் வரக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். இந்த புரிதலோட இன்னைக்கு நிகழ்வை நம்ம நிறைவு பண்றோம். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன். நன்றி.